கவிதை எப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சுதா? நான் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவேன். இங்க பாருங்க, முதல்ல அவர் சம்மதிக்கல, நான் விடுவேனா? நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருன்னு. பயந்து போய் ஒத்துக்கிட்டா. உங்க கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல இருக்கு. கவனிக்கிறேன் சார், நாம அப்புறமா பேசலாம். முதல்ல நான் அவர் பேசுறது கேட்கிறேன். அது சரி. எப்படி நட்சத்திரங்கள் உருவாச்சு, சூரியன், நிலவு, பூமி, இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற உயிரினங்கள், இதெல்லாம் உருவாகிறதுக்கான கரு என்ன, காரணம் என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில இன்னும் நாம தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பதில் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் நம்மளா கொடுக்கிற விளக்கம் தான் இயற்கை, கடவுள், இல்ல அதையும் மீறின ஒரு சக்தின்னு நாம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் நான் அமைதியா இருக்கும்போது கிடைக்குது. அமைதியா இருந்தா எதையும் சாதிக்கலாம். சிலர் என்ன வேதாந்தம் பேசுறேன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. என்னை பத்தின உண்மையை சொல்லணும்னா, நான் காயப்பட்ட ஒரு பறவை, காயப்பட்டு வழியில துடிக்கிற ஒரு பறவை. Thank you, Mr. Chandradas, for your kind, intellectual, poetical, and enchanting speech. Next item, vote of thanks. Before that, I have a request to our chief guest. You may be the kind enough to share some more time to see the artistic performance of our students. It will be a great encouragement to the little artist. Will you please? Okay. கலக்கிட்ட நல்லா பேசினார். ஏன் இந்த மாதிரி உயிரை எடுக்கிறீங்க? மீட்டிங் முடிஞ்சதும் போயிடலான்னு சொன்னல, அப்புறம் ஏன்? டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் கவிதையை பேஸ் பண்ணி இங்க ஒரு பொண்ணு ப்ரோக்ராம் பண்ண போறா. ஏன் கவிதை வச்சு? ஆமா, அந்த கொடிமை ஏதோ தப்பா சொல்லிட்டேன்ல, அது ஏதோ ஒண்ணு, நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அந்த பொண்ணை நீ ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த பொண்ணோட வேற பாட்டே கிடைக்கலையா? கேட்ட போது நான் இப்பவே கிளம்புறேன். அது இப்போ கிளம்புனா ரொம்ப அசிங்கமாயிடும். நாம கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஓகே ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நடன நிகழ்ச்சி, கவிதை தொகுப்பு. வழங்குபவர் ஹரிதா அண்ட் குரூப். உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் மிஸ்டர் சந்திரதாஸ் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு இது. இதை 1979 எழுதியுள்ளார். காலமெல்லாம் தீராத துக்கம் பெண்கள் நெஞ்சில் உள்ளதே. பெண்கள் எல்லாம் அடிமை என்றால் தெய்வம் இருந்தும் பயனுமில்லை உண்மையே. விடியும் காலம் தொலைவில் இல்லை. பெண் என்ற ஜீவனும் சதைகளும் இல்லை, அதை நீயும் உணர்ந்தாலே துக்கமும் இல்லை. விதையாகி செடியாகி மரமாகி நின்றாய், வானாகி மண்ணாகி இன்மையும் ஆனாய். உலகத்தில் உன்னை போல ஈடேதும் உண்டோ? பூமிக்கு தாயாகி போனாயே பெண்ணே. அக்னி குஞ்சுகள் நெஞ்சினில் எரிந்தும் கண்களில் சாந்தமும் நித்தமும் வழியும். நீ போகும் பாதைகள் உள்ளான காடுகள், ஆயினும் பாதங்கள் முன்னேறி செல்லுமே. அடி
பெண்ணே கேள், அஞ்சுதல் கோழைத்தனம், அடிமை வாழ்வு மூடத்தனம், இருட்டை கொளுத்து வெளிச்சத்தை பரப்பு. உன்னில் உண்டு பூவின் மென்மை, உன்னில் உண்டு மலையின் வலிமை, பஞ்சபூதம் யாவும் நீயே, மலர்ச்சியோடு எழுந்து பாடு. பயங்கள் தானே உன்னை கொல்லும், எழுந்து நடந்தால் கடலும் விலகும், சிறகை விரித்து கண்டம் தாண்டு பறவை நீயும் ஒன்றுதானே. உன்னில் உண்டு பூவின் மென்மை, உன்னில் உண்டு மலையின் வலிமை, பஞ்சபூதம் யாவும் நீயே, மலர்ச்சியோடு எழுந்து பாடு. தீப்பொறி பார்வையை நீ சூடிக்கொண்டால் கயவரின் தொடைகளும் நடுங்கியே போகும். ரத்தத்தில் துடிப்பொன்று இருந்தாக வேண்டும், புதியதோர் உலகத்தை நீ காண